ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு சீன நாட்டில் ஒரு ஜென் துறவி, அவர் பேர் ஈக்குவோ. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும், 8 இயர்ஸ் இருக்கும். அவருக்கு நிறைய சீடர்கள், ஏகப்பட்ட சீடர்கள். ஏன்னா அவரோட சொற்பொழிவு, அவரோட அறிவுரைகள்லாம் கேட்டு அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அவர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, டெய்லி காலையில் தோட்டத்துக்கு போயிடுவார். தோட்டத்தில் போய் கடப்பாரை, மண்வெட்டி, குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் வேலை பார்ப்பார். மண்வெட்டி வச்சு நிலத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, இந்த வேலை ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்னென்னா, 80 வயசு, 8 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் வேலை பார்த்துட்ருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, குருவே நீங்கள் இனிமேல் இங்கே தோட்டத்துக்கெலாம் வராதிங்க, நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, லேசாக சிரிச்சிட்டு போயிட்டார். ஆனால் மறுநாள் வர்றாரு, தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு. இது ரெகுலராக அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். அப்போ சீடர்களுக்கெல்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம், இவர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு சீடர் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்வோம்னா, அந்த மண்வெட்டி, கடப்பாரை இதெல்லாம் இருக்குல்ல, வேலை செய்கிற திங்ஸ், அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம். அப்போ அவருக்கு எதுவுமே இருக்காதுல்ல, ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார், போய் அமைதியாக போய் ரெஸ்ட் எடுப்பார் அப்படின்னு ஒரு சீடர் சொல்கிறார். ஓ சூப்பர், இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, மண்வெட்டி, கடப்பாரை எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. மறுநாள் எப்பயும் போல் குரு வர்றாரு. தோட்டத்தில் பார்க்குறாரு, தோட்டத்தில் எதுவுமே இல்லை. அமைதியாக பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறார். அன்னைக்கு கொஞ்சம் கூட சாப்பிடல, ஒன்றுமே சாப்பிடல, அமைதியாக இருக்கிறாரு. உடனே சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ, குரு சாப்பிடாமல் இருக்காரே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்படி ஒழிச்சு வச்சது அவருக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு எல்லா சீடர்களும் குசுன்னு பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, இப்படி சாப்பிடாமல் இருக்கிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை, நம்ம அந்த பொருள், மண்வெட்டி, கடப்பாரெல்லாம் நம்ம எடுத்த இடத்துல வச்சுருவோம் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீடர்கள் காலையில் போய் அந்த திங்ஸ் எல்லாம் போய் வச்சிடுறாங்க. மறுநாள் வர்றார், நேராக தோட்டத்துக்கு போகிறார். போனால் மண்வெட்டிலாம் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுறாரு. எப்பயும் போல் ஒர்க் பண்ணுறாரு, செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு போய் நல்லா சாப்பிட்றாரு, எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிகிட்ருக்கிறாரு. உடனே சீடர்களுக்கெல்லாம் எல்லோரும் சுற்றி வந்துடுறாங்க. குருவே, என்ன குருவே, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இதுக்காக தான் குருவே நாங்கள் இதெல்லாம் ஒழிச்சு வச்சோம், எங்கள் மேலே தப்பு தான், நாங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு என்ன சொல்கிறாருன்னா, உழைச்சாதான் சாப்பிடணும், உழைக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. அன்னன்னைக்கு உழைச்சாதான் நம்ம சாப்பிட்ற பொருள், சாப்பிட்ற சாப்பாடே உடம்புல நிற்கும், உழைக்கணும் கண்டிப்பாக அப்படின்றார். ஆச்சியோட அப்பாவும், ஆச்சி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை தான் சொன்னார், நீ டெய்லி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது ஒரு பக்கம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெய்லி வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு வீடு கொட்டலாம், பாத்திரம் விலைக்கு தரலாம், துணி துவைச்சதுன்னா அதை அழகாக மடித்து வைக்கலாம், புக் செல்ஃப்லாம் நீட் பண்ணலாம், சாட்டர்டே சண்டேயில் அம்மாட்ட கேட்டு அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம், அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம். அப்போ அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்கும் தானே. சரியா, நம்ம கண்டிப்பாக வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் சாப்பிடணும். அதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடணுன்னா நீ கண்டிப்பாக அன்றைக்கி நீ வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அதே தான் அப்பயே ஜென் குரு சொல்லியிருக்கார். சரியா, உழைச்சாதான் சாப்பிடணும். சரியா, ஆச்சி நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன். ஓகேவா?